எல்லாம் சொல்லுவோம். நான் வலது சத்தமோ, நான் வலதுபுறமோ இடதுபுறமோ இடங்கொண்டு பெருகுவேன் என்று வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொன்னார். அவர் சொன்ன பொய்யா இருக்காதுங்க. அவர் சொல்லுவது 100% உண்மை. பொய் சொல்வதற்கு தேவன் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. உடனே மாத்திருவாங்க, நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்படின்னுவாங்க. அதனாலதான் மனிதனுடைய வார்த்தையை கேட்கறதே கிடையாது, ஜாக்கிரதையா இருப்பேன். அப்ப என் தேவனும் என் மேல் உள்ள ஆசை என்ன? நான் வலது பக்கமும் நல்லா இருக்கணும், இடதுபுறமோ நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் என்னை குறித்து தேவனுடைய திட்டம், நோக்கம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் பெருகிறத அவன் விரும்புறதில்ல. முன்னாடி வீட்டுக்காரன் விரும்ப மாட்டான், பின்னாடி வீட்டுக்காரன் விரும்ப மாட்டான். ஏன்? உன் கூட பிறந்தவனே விரும்ப மாட்டான். ஆனா நீ வலது இடதுபுறம் பெருகுவதை யாரு விரும்புறாங்களா இல்லையோ, யாரு தடுத்தாலும் தேவன் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தடைபடாது. என்னை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நான் எவ்வளவு நாள் இருக்கணும், நான் இருந்து ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது இது என்னுடைய திட்டம் இல்லை, என் தேவனுடைய திட்டம். அவருடைய திட்டத்திற்கு நேராக நாம் கரங்களை சேர்த்து அவரோடு பார்ட்னர் ஆகி சொல்லுவாங்க பாருங்க, எங்க கூட நீங்க சேர்ந்துட்டீங்களன்னா உடனே என்ன ஆயிருவீங்க? மனிதன் கூட சேர்றது வேஸ்ட்.